அவருக்கு கன்னியா ராசி. அவருக்கு வந்து ராகு 6ல் இருக்கிறது இந்த வருஷம் ஃபுல்லாக இருக்குது. அது பெரிய பலம். ஆனால் சனி அர்த்தாசிரம இது கண்ட சனியில் இருக்கார், 7ல் சனி. அவருக்கு வந்து இந்த தேர்தலுக்குள்ளே அவர் கொஞ்சம் வியூகங்கள் கரெக்டாக வியூகத்தை வர வைக்கணும். ஏன்னா 12ல் இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணும், வியூகத்தை வர வைக்காது. வியூகத்தை வராமல் எல்லாம் பார்த்துக்கலான்ட்ட பிறகு கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ளே தேர்தல் வந்துடும். அந்த வியூகங்களை வருகிறதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போவே இந்த என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாள் ஆனதெல்லாம் ஆயிடுச்சு. இப்போவே இவர் வந்து இந்த வைகுண்ட ஏகாதசியிலேருந்து அவர் வியூகத்தை வளர்த்து எல்லாரையும் போய் அவர் தான் பார்க்கணும். எந்த கூட்டணியும் அவர் விடக்கூடாது. அவருக்கு வந்து 10 ஓட்டு இருக்கணும் கூட என்னை பொறுத்த வரைக்கும் கன்னியாராசிக்காரர்கள் போய் பார்த்தாங்கன்னா அந்த இடம் சக்ஸஸ் ஆகிடும். பார்க்காம சுப்பனை நம்புறது குப்பனை நம்புறது இவங்களெல்லாம் நம்பினா கன்னியாராசிக்காரர்களுக்கு எதிர்கட்சி தலைவராக வர்றதுக்கே பிரச்சனை ஆகுது. நான் ஓப்பனாக, ஏன்னா நான் வந்து ஒரு அரசியல் இருக்கிறேன், எங்கள் கூட்டணியில் இருக்கார். அதனால் அவர் இறங்கிட்டாருன்னா அவருக்கு பெரிய காம்படிஷனாக ஆகும், பெரிய பலம் சேர்க்கும். அவர் இறங்க வேண்டும். கன்னியாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தேர்தல் நேரம் வரை 10ல் குரு இருப்பதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். 10ல் குரு இருக்கிறது பதவியை கையில் வர்ற மாதிரி இருக்கிறச்ச தட்டி விட பார்க்கும். ஸோ தேர்தல் முடிஞ்ச பிறகு 11ல் குரு வருது. 11ல் குருன்றது பெரிய லாபம். அந்த குரு வெற்றி ஏற்படுத்துவதற்கு 10ல் இருக்கிற குருவில் வந்து இறங்கினோம், டவுன் டு எர்த் இறங்கினாருன்னா சக்ஸஸ்.